திருக்குறள் பேச்சு செல்வன் சிவரமணன் சிவராமன். தமிழ் தாய் வணக்கங்கள். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரர் வழியில் வந்த பிரதம விருந்தினர் அவர்களே, மரத்தின் வேர் போல இருக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, அதில் கிளைகளாக இருக்கும் பெற்றோர்களே, மரத்தின் விழுதுகளாக இருக்கும் என் அன்பிற்கினிய நண்பர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவரத்துக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் திருக்குறள் ஆகும். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்துக்குடி தமிழ்குடி. இது முன்னோர்கள் வாக்கு. தமிழ் மொழியில் உள்ள அனைத்து நூல்களையும் விட சிறப்பானது திருக்குறள் ஆகும். தெய்வத்தால் ஆகாதெனினும் உன் முயற்சியால் அதன் பயிற்சியால் மெய்வருத்தி உழைத்தால் அந்த முயற்சி வெற்றி தரும் என்று தோல்வியால் குழியில் விழுந்தவனை கையை பிடித்து தூக்கி விடுவது திருக்குறள். நான் விரும்பும் நூலும் திருக்குறள் ஆகும். முப்பால், உத்தரவேதம், தெய்வ நூல், பொய்யாமொழி, தமிழ்மறை, உலகப் பொதுமுறை, வாயுரை வாழ்த்து இவை திருக்குறளின் வேறு பெயர்களாக கருதப்படுகிறது. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் ஆவார். திருக்குறள் 3 பெரும் பிரிவுகளை கொண்டு விளங்குகிறது. அவை அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்பனவாகும். திருக்குறள் 9 இயல்களையும் 133 அதிகாரங்களையும் 1330 பாடல்களையும் 42,194 எழுத்துக்களையும் கொண்டுள்ளது. திருக்குறள் முதலில் 1812ஆம் ஆண்டு ஓலைச்சுவடியில் இருந்து அச்சிடப்பட்டது. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் ஆவார். திருக்குறளை முதலில் பிற மொழியில் மொழிபெயர்த்த ஜோசப் பெஸ்க் என்றழைக்கப்படும் வீரமா முனிவர். திருக்குறளில் இல்லாத உயரெழுத்த அவ்வாகும். திருக்குறள் 14 கீழ்க்கணக்க நூல்களுள் ஒன்றாகும். திருக்குறளை திருசாக்குறள் என பிரிக்கலாம். திரு என்னும் சொல்லுக்கு சிறப்பு என்று பொருள். குறுகிய அடிகளை கொண்டதால் குறள் என பெயர் பெற்றது. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் G.U. போப் ஆவார். திருக்குறளுக்கு பலர் உரை எழுதியுள்ளனர். திருவள்ளுவ மாலை என்னும் நூல் திருக்குறளின் பெருமையை விளக்குகிறது. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகர ஒற்றல் முடிகிறது. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் ஆகும். திருக்குறள் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் பெயர்க்கப்பட்டுள்ளது. உலகத்தில் உள்ளவைகள் அனைத்தும் அழிந்து போனாலும் திருக்குறள் மட்டும் இருந்து விட்டால் போதும், மொத்தமாய் புதுப்பித்து விடலாம் என்கின்றனர் சான்றோர். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்று பழிவாங்கும் எண்ணத்திற்கு கடிவாளம் போட்டது திருக்குறள். இனிய வார்த்தைகளை மட்டும் பேச வேண்டும். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் எப்பொழுதும் உயர்ந்த நிலைகளையே நினைவில் கொள், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை. முயற்சி திருவினையாக்கும். உயிரை விட ஒழுக்கம் உயர்ந்தது. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நன்றி மறப்பது நன்றென்று தமக்கு நடந்த தீமையே அன்றி மறப்பது நன்று. சொல்லுதல் யாருக்கும் எளிது, அறியது சொல்லிய வண்ணம் செயல். புறத்தின் தூய்மை நீரால் அமையலாம், அகத்தின் தூய்மை வாய்மையால் மட்டுமே காணப்படும். பொய்யாமையை போல் உலகில் பெரிய சிறப்பில்லை. அதுவே ஒருவனுக்கு எல்லா அறமும் தரும். இது போன்ற கருத்துக்களை அடுக்கிக் கொண்டே சென்றால் இன்று ஒரு நாள் போதாது. இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். திருக்குறள் படித்தால் வாழ்வு புரியும், ஞானம் விரியும், பற்று பிரியும், அன்பு பெருகும், அறம் வளரும், பண்பு உயரும்,
பணிவு வரும், பக்தி கூடும், மனம் அமைதி பெறும், உயிர் ஒளிரும். திருக்குறள் தமிழர்களின் மூலாதாரமாகும். திருக்குறள் கிடைத்ததை வரமாக பயன்படுத்தி சரியாக வாழ்க்கையை நடத்துவோம். எனக்கு இவ்வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. அதோடு எனக்காக உங்கள் பொன்னான நேரத்தை செலவிட்டு அமைதியாக செவிமடுத்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து தாய்மொழியான் செந்தமிழை வணங்கி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இருக்கின்றது அடுத்த நிகழ்வு. வணக்கம் பிள்ளைகளே. வணக்கம் டீச்சர். இன்று எல்லாரும் என்ன படிக்க வந்திருக்கிறீர்கள்? திருக்குறள் படிக்க வந்திருக்கிறோம். நாங்க முதல் மூச்சு பயிற்சி செய்வோம். கை இப்படி வச்சு மடியில வச்சு கண்ணை மூடுவோம். இப்பொழுது நாங்கள் வணக்கம் சொல்லி தொடங்குவோம். மாற்று தெய்வோ பவ, மாற்று தேது பவ, பித்ரு தெய்வோ பவ, பித்ரு தேது பவ, ஆச்சாரிய தெய்வோ பவ, ஆச்சார தேவோ பவ, அதிதி தெய்வோ பவ. அதிதி தேவோ பவ. மாதாவை தெய்வமாக போற்றுவோம். மாதாவை தெய்வமாக போற்றுவோம். பிதாவை தெய்வமாக போற்றுவோம். பிதாவை தெய்வமாக போற்றுவோம். குருவை தெய்வமாக போற்றுவோம். குருவை தெய்வமாக போற்றுவோம். விருந்தினரை தெய்வமாக போற்றுவோம். விருந்தினரை தெய்வமாக போற்றுவோம். இந்த 4 பேர்களை நாங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் மதிக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் திருக்குறளை படிக்க ஆரம்பிப்போம். திருக்குறள் இயற்றியவர் யார்? தெரிந்தாக்கள் கையெழுத்துங்கோ. ஆத்திக் சொல்லுங்கோ. திருவள்ளுவர். கெட்டிக்காரன் ஆத்திக். திருக்குறளில் எத்தனை அதிகாரம் உள்ளது? தெரிந்தவர்கள் கையெழுத்துங்கோ. அஷ்மி சொல்லுங்கோ. 133 அதிகாரம். கெட்டிக்காரி அஷ்மி. கல்வியிலே 2 கண்களாக இருப்பவை அவை. தெரிந்தாக்கள் கையெழுத்துங்கோ. அபிஷனன் சொல்லுங்கோ. மொழியும் கணக்கும். கெட்டிக்காரன் அபிஷனன். இந்த பொருளுக்குரிய குறளை யார் சொல்ல போறீங்கள்? அரி சொல்லுங்கோ. என்ப ஏனை எலத்தென்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயர்க்கு. கெட்டிக்காரன் ஹரீஷ். இந்த குறளுக்குரிய அதிகார என்ன? தெரிந்தாக்கள் கையெழுத்துங்கோ. ஆத்திக் சொல்லுங்கோ. அதிகாரம் 40. கெட்டிக்காரன் ஆத்திக். அதிகாரத்துக்கு என்ன பேர்? தெரிந்தவர்கள் கையெழுத்துங்கோ. அஷ்மி சொல்லுங்கோ. கல்வி. கெட்டிக்காரி அஷ்மி. காதால் கேட்டு அறியும் கல்விக்கு என்ன பெயர்? தெரிந்தாக்கள் கையெழுத்துங்கோ. ஹரிஷ் சொல்லுங்கோ. கேள்வி 42வது அதிகாரம். கெட்டிக்காரன் ஹரிஷ். அதில் வரும் குறளை யார் சொல்ல போறீங்கள்? அபிஷனன் சொல்லுங்கோ. செல்வட்டு செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வட்டு எல்லாம் தலை. கெட்டிக்காரன் அபிஷனன். செவி செல்வம் என்றால் என்ன? தெரிந்தாக்கள் கையெழுத்துங்கோ. அபிஷனன் சொல்லுங்கோ. காடால் கேட்டு அறியும் கல்வி. கெட்டிக்காரன் அபிஷனன். நாங்கள் கல்வி கற்பனால் என்ன நன்மைகள்? தெரிந்தாக்கள் கையெழுத்துங்கோ. ஆத்திக் சொல்லுங்கோ. எங்களுக்கு அறிவு வரும். கெட்டிக்காரன் ஆத்திக். இதை குறிக்கும் அதிகாரத்துக்கு என்ன பேர்? அபிஷனன் சொல்லுங்கோ. அறிவுடைமை 43வது அதிகாரம். கெட்டிக்காரன் அபிஷனன். இந்த அறிவுடைமையில் உங்களுக்கு பிடித்த குறளை சொல்லுங்க அஸ்மி. அறிவுடையார் எல்லாம் உடைய அறிவில என்னுடையார் எனும் இலர். கெட்டிக்காரி அஸ்மி. இந்த வகுப்பை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்கின்றோம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் டீச்சர். நன்றி, வணக்கம் பிள்ளைகளே.
அடுத்த நிகழ்வு கேள்வி அறிவி ஞானங்கள். செல்வி ஷாலிகா சிவதரன், செல்வி நேகா பரம் சோதி, செல்வி யஷா பரம் சோதி கேள்வி அறிவி ஞானங்கள் பற்றி திருக்குறளோடு ஒப்பிட வருகின்றார்கள். ஐஷா பரம் சோதி, மன்னிக்க வேண்டும். அனைவருக்கும் நமது மாலை வணக்கங்கள். என்ற நானும் எனது சக தோழிகளும் இணைந்து கேள்வி அறிவு ஞானங்களை உரையாடலின் மூலம் விளக்கப் போகின்றோம். உரையாடல் 1. அம்மா. ஓ பிள்ளை, எங்க போறீங்க? நான் ஷாப்பிங்க்கு போகிறேன் பிள்ளை. அம்மா, தொலரமாக்கு போய் ஒரு டாய்ஸ் வாங்கலாமா? இல்லை பிள்ளை, காசை செலவழிக்க காசை பக்கமாக வைக்கணும். என்றாங்க உங்கள் காசை தர சேவ் பண்ணி வைங்க. ஓகே அம்மா. அப்பாவுக்கு வேலையில், அப்பாவுக்கு காசு இல்லை, இன்சூரன்ஸுக்கு மோர்கேஜுக்கு பே பண்ணலை, தெரியாத என்ன சேரு. அம்மா, ஏன் இப்படி சோகமா இருக்கிறீங்க? அப்பாவுக்கு காசு இல்லை, அப்பாவுக்கு வேலை இல்லை, மோர்கேஜும் இன்சூரன்ஸுக்கு பே பண்ணலை, தெரியாத என்ன சேரு. பொறுங்க வாரன். இது உதவியா இருக்கும் அப்பாக்கு. நன்றி பிள்ளை. இழுக்கன் உடையுளிர் ஊற்றுக்குள் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல். அறிவுடையவர்களின் சொற்களை கேட்டு அதன்படி நடந்தால் நமது கஷ்ட காலங்களில் உதவும். உரையாடல் 2. வணக்கம் பிள்ளைகள். வணக்கம் டீச்சர். சோகமா இருக்கிறீங்களோ? ஓம் டீச்சர், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் சோகமா இருக்கிறேன். சரி, நாங்கள் மூச்சு பயிற்சியோடு தொடங்குவோம். சரி, நாங்கள் என்ன அதிகாரம் படித்து கொண்டிருக்கிறோம் ஷாலிகா? கேள்வி அதிகாரம் டீச்சர். அது இந்த குரல் சொல்லுங்க பார்ப்போம். என்னே தானம் நல்லவை கேட்க, அனே தானம் ஆந்திர பெருமை தரும். அது இந்த விளக்கம் என்ன? எவ்வளவு சிறுத்தையாயினும் நல்லவற்றை கேட்க அறிய வேண்டும். கேட்காண்ட அளவிற்கு அவை நிறைந்த பெருமையை தரும். சரி, அப்போ என்ன செய்யணும்? அம்மாவும் அப்பாவும் மதிக்க வேணும், ஆசிரியர்கள் மதிக்க வேணும், பெரியவர்களுக்கும் மதிக்க வேணும். சரியோ? ஓம் டீச்சர். நன்றி, வணக்கம் டீச்சர். நன்றி, வணக்கம் பிள்ளைகள். உரையாடல் 3. பூட்டமே நான் ஸ்வெட்டர் வாங்க. பிள்ளைகள் போறீங்களோ? ஓம். என்ன வெளியில சரியா குளிரா இருக்கு, நீங்க ஜாக்கெட் பூட்டாமல் போறீங்க. நீங்க ஜாக்கெட் பூட்டிட்டு தான் போகணும். சரியோ? ஓம். தேவையில்லை, வாங்கோ. பிள்ளைகள் வந்துட்டீங்களோ? அடுத்த நான் சொன்னேன், நான் ஜாக்கெட்டை பூட்டு சொல்லி. உங்களுக்கு ஒன்றும் புரியாது. காது இருந்தாலும் என்னத்துக்கு பிரயோசனம்? கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. ஒருவர் நல்ல விடயங்களை அறிவுள்ளவரிடம் இருந்து கேட்காவிட்டால் அந்த காதால் எந்த பயனும் இல்லை. நன்றி, வணக்கம். நன்றி. பொருட்பால் என்ற அதிகாரத்திலே இருந்து அறிவுடைமை பற்றி கதைக்க வருகின்றார்கள். செல்வி தெய்வீனா தினேஸ்வரன்,
விரைவாக வருகை தர வேண்டும். செல்வி கிருஷ்யா தினேஸ்வரன், செல்வன் கவிஸ் கங்காதரன், செல்வி அபிஷா தர்மராஜ், செல்வி அக்ஷயா தர்மராஜ். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள் விழாவிலே நாங்கள் 43வது அதிகாரமாகிய அறிவுடைமையிலிருந்து 10 குறள்களையும் அதன் பொருளோடு கூற உள்ளோம். நாம் கற்றல் மூலமும் கேட்டல் மூலமும் நமது அனுபவத்தின் மூலமும் பெற்ற அறிவை நமது வாழ்க்கையில் பயன்படுத்துவதே அறிவுடைமை ஆகும். நாம் ஒழுக்கமாக வாழ்வதற்கு எமக்கு வழிகாட்டியாக இருப்பது அறிவுடைமை நல் அறிவு ஆகும். பணச்செல்வம் ஆனது நெருப்பினாலோ நீரினாலோ அழியக்கூடியது. மற்றவர்களால் களவாட முடியும். ஆனால் கல்வி செல்வத்தை எதனாலும் எவராலும் அழிக்க முடியாது. பொருட்பால் அதிகாரம் 43 அறிவுடைமை குறள் 1. அறிவு அற்றம் காக்கும் கருவி, சிறுவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். பொருள்: நாம் நல்லவர்களாக எதிரிகளிடமிருந்து நம்மை பாதுகாத்து வெற்றி பெற்று வாழ அறிவு தேவை. எனவே அறிவு நம்மை பாதுகாக்கின்ற கருவி ஆகும். குறள் 2. சென்றடத்தால் செலவிடா தீதொரி, நன்றற்பால் உயிர்ப்படு அறிவு. பொருள்: எமது மனம் செல்ல விரும்பும் இடமெல்லாம் செல்ல விடாமல் கட்டுப்படுத்தி தீய வழிகளில் செல்வதை தடுத்து நல்ல வழிகளில் செல்வதற்கு அனுமதிப்பது அறிவு ஆகும். குறள் 3. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொருள்: எமது நண்பரோ அல்லது எதிரியோ அல்லது ஒரு சிறிய குழந்தையோ எதை சொன்னாலும் அதை நம்புவதற்கு முன் அதன் உண்மையான அர்த்தத்தை காண்பது அறிவு. குறள் 3. எண்பொருளவாக செல்லச் சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. பொருள்: அறிவு என்பது மற்றவர்களுக்கு எளிதில் புரியும் விதத்தில் விஷயங்களை விளக்கும் திறனும் மற்றும் மற்றவர்களிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டவற்றை ஆராயும் திறனும் ஆகும். 5வது குறள். உலகம் தளியது ஒட்பம், மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. பொருள்: நல்லொழுக்கம், நல்லறிவு மற்றும் அனுபவம் உள்ளவர்களின் நட்பை பெற்று அதை அப்படியே மாறாமல் வைத்திருப்பது புத்திசாலித்தனமாகும். அதாவது அந்த நட்பை முதலில் பெரிதுபடுத்தாமலும் பின்னர் அதை குறை கூறாமலும் வைத்திருத்தலே அறிவுடையர் செயலாகும். 6வது குறள். எவ்வது உறைவது உலகம், அவ்வது குறைவது அறிவு. பொருள்: உயர்ந்தோர் வழிகாட்டலில் உள்ளோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அதேபோல் நாமும் அந்த உயர்ந்தோரை பின்பற்றி வாழ வேண்டும். குறள் 7. அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அவது அறிகல்லாதவர். பொருள்: புத்திசாலித்தனமான நபர்கள் தம் பெற்ற அனுபவங்களால் அறிவால் தம் எதிர்காலத்தை ஊகித்து அறிந்து கொண்டு அதற்கேற்ப தங்கள் வாழ்க்கையை வளமாக அமைத்து கொள்வார்கள். ஆனால் அறிவற்றவர்கள் பின்விளைவுகளை கருத்தில் கொள்ளாமல் மனம் போன போக்கில் வாழ்வதால் தமது வளமான வாழ்வை இழக்க நேரிடும்.
குறள் 8. அஞ்சுவது அஞ்சாமை பெய்தேமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். பொருள்: பயப்பட வேண்டியதற்கு பயப்படாமல் இருத்தல் அறிவில்லாதவர் செயலாகும். பயப்பட வேண்டியதற்கு பயப்படுதல் அறிவுடையார் செயலாகும். குறள் 9. எதிர தாக்காக்கும் அறிவினர்க்கு இல்லை, அதிர வருவதோர் நோய். பொருள்: எதிர்காலத்தில் வரக்கூடியதை முன்னராகவே அறிந்து தம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய திறமை உள்ளவர்க்கு அவர் பயப்படும்படியாக துன்பம் ஒன்றும் நேராது. குறள் 10. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். பொருள்: அறிவுடையவர்கள் தம் அறிவின் துணை கொண்டு மன நிறைவாக மகிழ்வாக வாழ்வார்கள். ஆனால் அறிவில்லாதவர்களோ தம்மிடம் எல்லா செல்வங்களும் நிறைந்திருந்தாலும் திருப்தி அடையும் மனம் இல்லாததால் ஒன்றும் இல்லாதவர் போல் மன நிம்மதி இல்லாமல் துன்பமாக வாழ்வார்கள். நன்றி, வணக்கம். நன்றி தெரிவித்தவாறு தொடர்ச்சியாக வருகின்றது. தீவினை அச்சம் என்ற அதிகாரத்திலே இருந்து செல்வி ஆகாஷ்யா சிவபாலசிங்கம், செல்வி பிரகதி சற்குண ராஜா இணைந்து தருகின்ற நிகழ்வு. சபையில் இருக்கும் அனைவருக்கும் எங்களுக்கு திருக்குறள் கற்பிக்கும் குருவுக்கும் வணக்கம். அதிகாரம் 21 தீவினை அச்சம் பற்றி கூற போகிறோம். தீவினை என்பது ஒருவரின் தீய எண்ணங்களால் அவருக்கும் மற்றவர்களுக்கும் துன்பம் தரக்கூடிய தீமை விளைவிக்கக்கூடிய செயல்கள் ஆகும். தீவினை அச்சம் என்றால் தீவினை என்னும் தீய செயல்களை செய்ய பயப்படுதலாகும். தீவினை என்னும் தீய செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு நாம் பெரியவர்களின் அறிவுரைகளையும் திருக்குறள் போன்ற நல்ல நூல்களையும் கற்க வேண்டும். தீவினை செய்பவர்களை அறக்கடவுள் அவருடைய வாழ்க்கை காலம் முழுவதும் தண்டனை கொடுத்து கொண்டே இருப்பார். எனவே மற்றவர்களுக்கு பயன்படும் வகையிலும் நமக்கு பயன்படும் வகையிலும் தீவினை அச்சம் அதிகாரத்திலிருந்து 2வது குறளை பார்ப்போம். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இதன் கருத்து என்னவென்றால் தீய செயல்கள் நெருப்பு போன்றவை. அந்த தீயை தொட்டால் அது எம்மை எரித்து சாம்பலாக்கிவிடும். அதே போல் தீய செயல்கள் நமது வாழ்க்கையை அழித்துவிடும். தீவினை அச்சம் அதிகாரத்திலிருந்து 9வது குறள். தன்னைத்தான் காதலனாயின் என்னை தோன்றும் துன்னற்க தீவினை பார். இதன் கருத்து என்னவென்றால் நாம் சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பினால் ஒரு சிறு துளி கூட மனத்தில் தீய எண்ணங்கள் தோன்றக்கூடாது. தீய செயல்கள் செய்வதையோ அல்லது தீய செயல்கள் செய்பவர்களோடு தொடர்பு கொள்ளவோ கூடாது. நல்லதே செய்வோம், நல்லவர்களாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். குரலும் நடிப்பும் அடுத்த நிகழ்வாக வரப்போகின்றது. செல்வன் சாருண் நிரந்தன், செல்வன் நவீன் ரகுநந்தன், செல்வன் ரிஷிகேஷ் நீதிராஜா விரைவாக வருகை தர வேண்டும். செல்வன் அனிருத் கணபதி பிள்ளை, செல்வி மதுரா விஜயகுமார், செல்வி சகீனா ரகுநந்தன். வணக்கம் வணக்கம், வந்திருங்கோ. இந்த நடிப்பின் குரல் என்னவென்றால் பட்டார அதிகாரத்தில் இனியவை கூறல் எட்டாத குரல். முகத்தான் அமர்ந்த இனது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். பொருள்: நாம் ஒருவரோடு பேசும் போது அவர்களை கண்களை கருணை ஓடு நோக்கி மனதில் இருந்து வரும் இனிய சொற்களை பேசுவதே அறம் ஆகும். சாருஷ், எனக்கு ஒரு பென்சிலை தாரீங்களா? இல்லை அனிரு, நான் தர மாட்டேன்.
நன்றி. இந்த நடிப்பின் அதிகாரம் 8வது அன்புடைமை 2வது குறள். அன்பிலார் எல்லாம் தமக்குடையார், அன்புடையார் என்பம் உரியர் பிறர்க்கு. பொருள், அன்பு இல்லாதவர் எல்லாம் பொருள்களையும் தமக்கே பயன்படுத்துவர். ஆனால் அன்பு உடையவர் அப்பொருள்களை மட்டுமன்றி தமது உடலையும் பயன்படுத்துவர். அவருக்கு துன்பம் செய்ய முடியாது. இந்த நடிப்பில் 16வது பொறையுடைமை அதிகாரத்தில் 1வது குறள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. பொருள், தன்னை தோண்டுபவர்களையும் தாங்கும் நிலம் போல நம்மை இகழ்பவர்களையும் பொறுத்தலே மிகச் சிறந்த அறமாகும். சாரோஷ், நீங்கள் ஓகேயா? தண்ணி என்ன வேணுமா? கவனமா இருங்கோ. ரிஷிகேஷ் ஓகேயா? நன்றி. இதவின் நடிப்பின் குறள் என்னவென்றால், இன்னா செய்யாமை 4வது குறள் 32வது அதிகாரம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னையும் செய்த விடல். பொருள், நமக்கு தீமை செய்தவரை தண்டித்தல் என்பது நமக்கு தீங்கு செய்தவர் தாமாகவே வெட்கப்படும் படி அவர்களுக்கு நன்மை செய்த விடுதல் ஆகும். ரிஷிகேஷ், எனக்கு தண்ணி கொடுக்குறீங்களா? மதுரா, எனக்கு தண்ணி கொடுக்குறீங்களா? வேற சாமான் வேணுமா? இல்லை, நன்றி. இந்த நடிப்பு அதிகாரம் 9வது அறம் வலியுறுத்தல் குறள். மனத்திக்கன் மாசிலன் ஆதல் அனைத்து அரணாகுல நீர பிற. பொருள், உள்ளத்தை தூய்மையாக வைத்திருந்த ஆர்ப்பாட்டம் என்று செய்யும் தர்ம செயல்களே மேன்மையான அறமாகும். மதுரா, போனை நிப்பாட்டிட்டு படியுங்க. இன்னும் சொட்ட நேரம் பார்க்கறதுக்கு நிப்பாட்டுறேன். மதுரா, அச்சா பழக்கமில்ல. ஃபோன் அம்மா சொல்லுற பார்க்காமல் இருக்க நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். ஃபோனை நிப்பாட்டிட்டு போய் படி. சரி. சாருஷ், அனிருத், உங்களுக்கு என்ன தெரியுமா? மதுரா அவட்ட அம்மா ஃபோனை நிப்பாட்டிட்டு போய் படிக்கிறதுக்கு சொல்லிருக்கு. அவ இன்னும் கொஞ்ச நேரம் என்று சொல்லிட்டு ஃபோன் பார்த்து கொண்டே இருக்கிறா. இந்த நடிப்பின் குறள் என்னவென்றால், புறம் கூறாமை அதிகாரம் 9வது குறள். கண்ணென்று கண்ணவரை சொல்லினும் சொல்லக்க முன்னென்று பின்னோக்கா சொல். பொருள், நாம் ஒருவர் மீது கடுமையான வார்த்தைகளை சொன்னாலும் அவரை இல்லாத இடத்தில் அவரை பற்றி தவறாக பேசக்கூடாது. நன்றி, வணக்கம். இன்னா செய்யாமை என்ற அதிகாரத்திலே இருந்து செல்வி வர்ணிகா கணேசலிங்கத்தோடு செல்வி அஸ்வினி நல்லையா இணைந்து தருகின்ற நிகழ்வு. வணக்கம். இன்று நானும் அஸ்வினியும் 32வது அதிகாரமாகிய இன்னா செய்யாமையில் இருந்து 2 குறள்களும் அதன் பொருட்களையும் கூறப் போகிறோம். சிறப்பீனும் செல்வம் பெறினும் பிறருக்கு இன்னா செய்யாமை மாசற்றார் கோள். சிறப்புக்கள் நல்ல மதிப்புக்கள் தரக்கூடிய செல்வம் உங்களுக்கு கிடைப்பதாக இருந்தாலும் பிறருக்கு தீமை செய்யாமல் இருப்பதே
குற்றமற்ற கற்றோரின் பண்பாகும். கருத்து இன்னா செய்த அக்கண்ணும் மறுத்து இன்னா செய்யாமை மாசற்றார் கோள். ஒருவர் தம்மீது கோபம் கொண்டு துன்பம் தருவன செய்தாலும் அவர்களுக்கு அதே துன்பத்தை திருப்பி செய்யாமல் இருப்பதே குற்றமற்ற கல்வி அறிவு உடையவர்களுடைய பண்பாகும். நன்றி, வணக்கம். அழுக்காராமை என்ற அதிகாரத்திலே இருந்து குறளும் பொருளும் எங்கே அழைக்கின்றோம். செல்வன் ஹரிஸ் சந்திரசேகரம், செல்வன் தஜீத் தஜீஸ், அப்படித்தானே, சந்திரசேகரம் இருவரும் இணைந்து தரப்போகின்றார்கள். செல்வி பவிகா ராமசாமி, செல்வன் யாதவன் ராமசாமி, செல்வன் டார்வின் திருநாவுக்கரசு, செல்வி டேனியா திருநாவுக்கரசு இவர்களும் இணைகின்றார்கள். இங்கு வருகை தந்திருக்கும் குருவுக்கும் சிறப்பு விருந்திருக்கும் மற்றும் சபையை உள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். நான் இப்போது திருக்குறளில் 17வது அதிகாரம் அழுக்காராமை பற்றி கூறப் போகின்றேன். குறள் 3. அரண் ஆக்கம் வேண்டாட்டான் என்பான், பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். பொருள்: தனது முன்னேற்றம் பற்றி அக்கறை இல்லாதவரை மற்றவரை பார்த்து பொறாமைப்படுவார்கள். நன்றி, வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் குருவுக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் மற்றும் சபை உள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். நான் இப்போது திருக்குறளில் 17வது அதிகாரம் அழுக்காராமை பற்றி கூறப் போகின்றேன். குறள்: அழுக்காற்றின் அல்லவை செய்யார், இழுக்காற்றின் ஏதும் படுப்பாக்க அறிந்த. இதன் பொருள்: பொறாமைப்படுவதனால் தமக்கு தீமை வரும் என்று உணர்ந்தவர்கள் ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீமை செய்ய மாட்டார்கள். நன்றி, வணக்கம். ஒழுக்காராக கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. இதன் பொருள்: ஒருவன் தன் நெஞ்சத்தில் பொறாமை இல்லாத இயல்பை தன் வாழ்க்கை நெறியாக கொண்டு வாழ வேண்டும். விழுப்பேற்றின் அக்தொப்பதில்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். இதன் பொருள்: எவரிடத்தும் பொறாமை கொள்ளாமல் இருப்பதால் அதுவே ஒருவர் பெறுதற்குரிய பேறுகளில் மேன்மையான பேராகும். வணக்கம். நன்றி, வணக்கம். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். ஒருவன் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். ஒருவன் அவ்வித்த அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வியை காட்டிவரும். பொறாமை உடையவனைக் கண்டு திருமகள் வெறுத்து அவனை தான் தமக்கையான முடிவுக்கு காட்டி தான் அவனை விட்டு நீங்கி போய்விடுவாள். இதனால் அவர்கள் சிறப்புகள் இல்லாமல் வாழ்வார்கள். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் எஞ்சி கெடும். ஒருவன் பிறனுக்கு கொடுப்பதை பார்த்து பொறாமை படுகிறவன் குடும்பம் உதக்க உடையும் உண்ண உணவும் இல்லாமல் கெடும். அழுக்காறு என ஒரு பாவி திருச்சேர்த்து தீயுளி உய்த்து விடும். பொறாமை எனும் ஒப்பற்ற கொடிய பாவி ஒருவனதில் செல்வத்தையும் கேட்டு தான் அவரை தீய வழியில் செல்லும்படி செய்து விடும். அவிய நெஞ்சத்தானின் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமை கொண்டவனின் செல்வமும் பொறாமை இல்லாத நல்லவனுடைய வறுமையும் மக்களால் எப்போதும் நயப்படும். அழுக்காற்று உடையாருக்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடின்பது.
பொறாமையுடையவர்களுக்கு பகைவர் தீங்கு செய்ய தவறினாலும் அவர்களின் பொறாமை குணம் நிச்சயம் தீமையை விளைவிக்கும். அழுக்காற்று அகன்றாரும் இல்லை அக்திலார், பெருக்கத்தின் தீர்ந்தாரும் இல். பொறாமை பெற்று பெருமை பெற்றவரும் உலகத்தில் இல்லை, பொறாமையற்றவராய் மேம்பாட்டில் இருந்து நீங்கியவரும் இல்லை. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி தெரிவித்தவாறு சிற்றினம் சேராமை அதிகாரத்திலே இருந்து சிறப்பு உரையாற்றுவதற்காக செல்வி ஜதூரி செல்வராஜா. என் அன்பிற்குரிய தயாபரி ஆசிரியர் அவர்களுக்கும் விருந்தினராக வந்திருக்கும் விருந்தினருக்கும் பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என் சக தோழர்களுக்கும் என் இந்நேர வணக்கம். ஒருவரின் நல்ல பண்புகளானது அவரது மனத்தை அல்லது அவர் சேரும் இனத்தை சார்ந்ததா என்று நமக்கு சந்தேகம் இருக்கின்றது. அந்த சந்தேகத்தை போக்கும் வகையில் திருவள்ளுவர் சிற்றினம் சேராமை 46வது அதிகாரத்தில் 2ஆம் குறளில் நாம் சேரும் இனத்தை சார்ந்ததே என்கின்றார். இப்போது அதிகாரத்தில் 2ஆம் குறளை சற்று விரிவாக பார்ப்போம். நிலத்தியன்பான் நீர் திரிந்தற்றாகும் மாண்டற்கு இனத்தியல்பது ஆகும் அறிவு. நீரானது தான் சேர்ந்த நிலத்தில் தன்மைக்கு ஏற்ப மாறுபட்டு அந்த நிலம் அழுக்காக இருந்தால் அழுக்கு நீராகவும், அந்த நிலம் சுத்தமாக இருந்தால் நன்னீராக மாறிவிடும். அதே போல நாங்கள் நல்ல அறிவும் ஒழுக்கமும் உள்ளவர்களோடு நட்பு கொண்டால் நல்ல அறிவும் பண்பும் உள்ளவராகவும், தீய பழக்கம் உள்ளவர்களோடு நட்பு கொண்டால் தீயவராகவும் சேரும் இனத்திற்கேற்ப மாறிவிடுவர். எனவே நாங்கள் நல்லவர்களாக வாழ்வதற்கு நல்ல அறிவும் பண்பும் ஒழுக்கமும் உள்ளவர்களோடு நட்பு கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். அன்பிற்குரிய தயாபரி ஆசிரியர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என் சக தோழர்களுக்கும் இந்நேர வணக்கம். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். பயப்பட வேண்டியருக்கு பயப்படாமல் இருத்தல் அறிவில்லாதவர் செயலாகும். பயப்பட வேண்டியருக்கு பயப்படுதல் அறிவுடையார் செயலாகும். நன்றி, வணக்கம். வணக்கம். எங்கள் அன்புக்குரிய தயாபரி ஆசிரியர் அவர்களுக்கும் மற்ற சிறப்பு விருந்தினருக்கும் பெரியோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சகத்தோர்களுக்கும் இந்நேர வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் 43வது அதிகாரம் அறிவுடைமை என்று சொல்ல போகிறேன். எப்பொருள் ஜார் ஜார் வாய் கேட்பினாம் அப்பொருள் மெப்பொருள் காண்பது அறிவு. ஒருவர் ஒரு கருத்தை நமக்கு சொல்லும் போது அக்கருத்தை ஜார் சொன்னவர் ஒன்றும் பார்க்காமல் அவர் சொன்ன கருத்தில் நல்லவற்றை எடுப்பதை உண்மையான அறிவாகும். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றிக்கு வித்தாக நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் எறும்பை தரும். பொருள்: நல்லொழுக்கம் நமது நன்மைக்கு சந்தோஷமுக்கு காரணமாக இருக்கு. ஆனால் உடனே நமக்கு நன்மைகள் கிடைக்காவிட்டாலும் எதிர்காலத்தில் நமது வாழ்க்கையில் நன்மைகள் வரவதற்கு வித்தாக அமையும். ஆனால் தீயொழுக்கமோ எப்பொழுதும் நமக்கு வித்தாக அமையும். நன்றி, வணக்கம்.
12. செல்வி ஜதுரி செல்வராஜா, செல்வன் ரித்தீஷ் செல்வராஜா, செல்வன் அனோஜ் சிவராஜா, செல்வன் சர்வின் நதீஷ்குமார் அனைவருக்கு நன்றியை தெரிவித்தவாறே நிகழ்வுகள் நிறைவடைந்திருக்கின்றது. இப்பொழுது பரிசில் வழங்கல் நிகழ்வு இடம்பெறப் போகின்றது.